நாளுக்கு நாள் விஞ்ஞானத்தோட வளர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டே போகுது. விண்வெளி ஆராய்ச்சி, செவ்வாய் கிரகத்தில் ஆராய்ச்சி, நிலவு, சூரியனுன்னு சொல்லிட்டு நம்ம பூமிக்கு வெளியில போய் ஸ்பேஸ்ல ஏகப்பட்ட ரிசர்ச்சஸை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பூமியில இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்த பற்றி நமக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. ரொம்பவே இருட்டாகவும் ஒரே வைக்கிற டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய அந்த இடம் தான் நம்ம பூமியோட ஆழ்கடல். குறிப்பிட்டு சொல்ல போனால் மரியானா ட்ரென்ச். இந்த மரியானா ட்ரென்ச் மரியானா ஐலாண்ட்லேருந்து 200 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் இந்த மரியானா ட்ரென்ச் அமைஞ்சிருக்கு. இதோட டெப்த் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர். நம்ம பூமியோட உயரமான மவுண்டன் எவரெஸ்ட்டு வெறும் 8.849 கிலோமீட்டர் தான். அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 8 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுப்போம். இந்த எவரெஸ்ட்டை அப்படியே கவுத்து நம்ம மரியானா ட்ரென்ச்சில் வச்சோம் அப்படின்னா எவரெஸ்ட்டோட ஹைட்டை விட இந்த மரியானா ட்ரென்ச்சோட ஆழம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மரியானா ட்ரென்ச்சோட ஆழமான பகுதியை சேலஞ்சர்ஸ் டீப் அப்படின்னு சொல்லுவோம். இதை இது வரைக்கும் ரீச் பண்ணது எத்தனை பேர் அப்படின்னா ரொம்பவே குறைவான பேர் தான். மனிதர்கள் இந்த மரியானா ட்ரென்ச்சை ரீச் பண்ண முடியாததற்கான காரணம் என்ன அப்படின்னா இதோட கண்டிஷன்ஸ் தான். இதோட ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் இருக்கிற ப்ரெஷரை விட இந்த மரியானா ட்ரென்ச்சோட ஆழத்தில் இருக்க ப்ரெஷர் அப்படிங்கிறது சர்ஃபேஸில் இருக்க ப்ரெஷரை கம்பேர் பண்ணும்போது 1000 மடங்கு அதிகம். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கொயர் இன்ச்சுக்கும் கிட்டத்தட்ட 8 டன் ஃபோர்ஸை நம்ம உணர்வோம். ஒரு ஸ்கொயர் இன்ச்சுக்கு 8 டன் அப்படின்னா எந்த அளவு ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது உரைய வைக்கிற அளவுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஆவரேஜாக 1 to 4 டிகிரி செல்சியஸ் தான் இந்த இடத்துல டெம்பரேச்சர் இருக்கும். இதை விட குறைவாக கூட போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மரியானா ட்ரென்ச்சோட ஆழத்தை சூரிய வெளிச்சம் ரீச்சே பண்ணாது. குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இந்த சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது கட் ஆகிடும். இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் எந்த உயிர்களும் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் மாற்றுற மாதிரி இது எல்லா கண்டிஷன்ஸையும் தாண்டி உயிர்கள் இந்த மரியானா ட்ரென்ச்சில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த மரியானா ட்ரென்ச்சில் ஒரு சில வித்தியாசமான சத்தங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சத்தங்களை எழுப்புறது பலின் வகையை சார்ந்த ஒரு வகையான திமிங்கலமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனால் உறுதியாக சொல்லலை, இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த மரியானா ட்ரென்ச்சில் யாராவது நடந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே நடந்தது கிடையாது. சப்மரைன்லெஸ் தான் போயிட்டு வந்திருக்காங்க. இப்படி ஒருவேளை உங்களால் நடக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் காலில் ஒட்டுறது பாக்டீரியாஸ் அண்ட் அமீபாஸாக தான் இருக்கும். அண்ட் கொஞ்சம் நடந்து போனீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மீன்களோடைய டெட் பாடிஸை பார்க்க முடியும். இப்படி தான் இந்த மரியானா ட்ரென்ச்சோட ஆழம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மரியானா ட்ரென்ச்சில் ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிம்னி மாதிரியான ஒரு அமைப்பு பூமியோட டெக்டானிக் பிளேட் ஆக்டிவிட்டினால இந்த அமைப்பு உருவாகுது. இதை 2 வகையாக பிரிக்கலாம், பிளாக் ஸ்மோக்கர்ஸ் அண்ட் ஒயிட் ஸ்மோக்கர்ஸ். இந்த பிளாக் ஸ்மோக்கர்ஸ் அப்படிங்கிறது அதிக அளவிலான டெம்பரேச்சரில் ஹாட் வாட்டரை ரிலீஸ் பண்ணும். அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா 700 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இருக்க தண்ணீர் ரொம்பவே டார்க்காகவும் க்ளவுடியாகவும் இருக்கிறதுக்கான காரணம் டிசால்வ்டு மினரல்ஸ் இருக்கிறனால தான். பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா சல்ஃபேட் மாதிரியான மினரல்ஸ் இருக்கிறனால ரொம்பவே டார்க்காகவும் புகைமூட்டமாகவும் ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் க்ரியேட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாட் வாட்டரும் கோல்டு வாட்டரும் கான்டாக்ட் பண்ணும்போது சல்ஃபேட் மாதிரியான மினரல்ஸ்லாம் சாலிடாக மாறுது. இதுக்கு ஆப்போசிட்டில் ஒயிட் ஸ்மோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல கூலரான ஃப்ளூயிட் வெளியேறுது. அதையும் கம்பேர் பண்ணும்போது இது கூலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டெம்பரேச்சர் எந்த அளவு இருக்கும் அப்படின்னா 100 செல்சியஸ்லேருந்து 350 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து வெளிப்படக்கூடிய ஃப்ளூயிட்ஸோட மினரல்ஸ் அப்படிங்கிறது கால்சியம், சிலிக்கான், பேரியம் போன்ற மினரல்ஸை அதுக்குள்ளே கொண்டிருக்கு. உலகத்தோட முதல் உயிர் அப்படிங்கிறது இந்த ஒயிட் ஸ்மோக்கர் மாதிரியான இடத்துல இருந்து கூட உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மரியானா ட்ரென்ச்சில் வாழக்கூடிய உயிரினங்களை பார்த்தோன்னா எல்லாமே ரொம்ப விசித்திரமாக இருக்குது. அதில் ஒரு சில மிருகங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆங்குலர் ஃபிஷ், இதை சீ டெவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மீன் வகையில் பெண் இனம் மட்டும்தான் 1 மீட்டர் அளவுக்கு வளரும். ஆண் இனம் வெறும் 4 சென்டிமீட்டர் தான் வளரும். இந்த குட்டி ஃபிஷ் அப்படிங்கிறது பேரசைட் மாதிரி அந்த பெண் இனத்து மேலே ஒட்டிட்டு வாழுது. அண்ட் இந்த மீனை யூனிக்காக மாற்றக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது மண்டையில் தொங்கக்கூடிய ஒரு பல்பு. அந்த பல்பை எஸ்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் லிவிங் ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விலங்குகளும் இந்த இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே ரொம்ப பழமையான உயிரினங்கள். அதில் ஒன்று இந்த ஃப்ரில்டு ஷார்க். இது கிட்டத்தட்ட 9 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வாயில் கிட்டத்தட்ட 300 பற்கள் 25 ரோல அடுக்கி அமைக்கப்பட்டிருக்கு.
இதுக்கு ஃபில்டு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்ததுக்கான காரணம் இதோட கில்ஸ் எல்லாம் பகுதி பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதனால தான் ஃபில்டு அப்படிங்கிற பேர் இதுக்கு வந்துச்சு. பேரலைஃப் ஃபிஷ். ஆமாம், இந்த ஃபிஷ்ஷை பார்த்தீங்க அப்படின்னா அதோட உள்ளே இருக்கக்கூடிய தலைப்பகுதி வெளியே தெரியும். அண்டு பைனாக்குலர் மாதிரி கண்களை வச்சு நல்லா எல்லாத்தையும் ஜூம் பண்ணியும் பார்க்கும். இது மட்டும் இல்லாமல் பல உயிரினங்கள் இந்த மரியானா ட்ரென்ச்சில் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடலில் இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டத்தை பாதுகாக்குது. ஆனால் இப்படியாப்பட்ட மிருகங்களை நம்ம பிளாஸ்டிக்ஸ் பேக்ஸ் மூலியமாகவும் குப்பைகளை போட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுக்கிட்டு இருக்கோம். மனிதனாலே ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிற இடத்துல கூட பிளாஸ்டிக்ஸ் பேக்ஸை போட்டு மிருகங்களை நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கோம்.